ராம் ராம். ஆத்ம பக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ பக்த மகாச்சரித்திரம் என்ற தலைப்பில் பகுதி 3 இன்று நாம் காணலாம். காஞ்சி காமகோடி பீடத்தை அலங்கரித்த முதல் குருவான ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியான மகாபரிவா என்று அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தை பற்றி இன்று நாம் காணலாம். கிபி 1894 ஆண்டு வைகாசி மாதம் 8ஆம் நாள் அனுஷ நட்சத்திரம் கூடிய புனித நன்னாளில் பகல் 19 நாழிகைக்கு மகாலட்சுமி என்ற உத்தம தாய்க்கும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்ற மகானுக்கும் 2வது மகனாக அவதரித்தார் பெரியவர். தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் நகரத்தில் நவாப் தோப்புக்கு அருகில் உள்ள அக்ரஹாரத்தில் இந்த மகான் அவதரித்தார். தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இவர் விழுப்புரம் கல்வி சாலைகளில் மேற்பார்வையாளராக இருந்து பணிபுரித்து வந்தார். தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாய் மகாலட்சுமி இருவரும் கர்நாடக ஸ்மார்த்த பிராமண வகுப்பினர். தஞ்சையை ஆண்டு வந்த மகாராஷ்டிர மன்னரான அமரசிம்மனின் அரசவையில் கௌரவமான பதவிகளை சுவாமிகளின் தந்தை வழி முன்னோர் வகித்து வந்தனர். தஞ்சையை ஆண்ட முதல் நாயக மன்னரான சேவப்ப நாயக்கரின் அமைச்சரான ராஜா கோவிந்த தீட்சிதர் சுவாமிகளின் தாய் வழி மரபினர். கோவிந்த தீட்சிதர் மகாவித்வான். அவருக்கு ஐயன் என்ற பட்ட பெயர் உண்டு. ஐயன் குளம், ஐயன் வாய்க்கால் போன்ற பல பெயர்களில் இப்பொழுது அழைக்கப்பட்டு வருகிறது. தன் மூத்த மகனுக்கு கணபதி என்ற பெயரிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் 2வது மகனுக்கு முருகப்பெருமானின் திருநாமமான சுவாமிநாதன் என்று பெயரிட்டு அழைத்தார். சாஸ்திரிகளுக்கு சுவாமிமலை சுவாமிநாதனே குலதெய்வம் என்பதாலும் அந்த பெயரை வைத்திருக்கலாம். திண்டிவனம் அமெரிக்கன் மிஷன் ஹைஸ்கூலில் படித்த சுவாமிநாதன் பள்ளி படிப்பில் மிகுந்த புத்திசாலியான மாணவராக திகழ்ந்தார். எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண்களை பெற்று பரிசளிப்பு விழாவின் போது முதல் பரிசுகளை வாங்குவது இவரது வழக்கமாக இருந்தது. கிறிஸ்துவ மத நூலான பைபிளை படித்து பரீட்சை எழுதி அதிலும் முதல் பரிசை வாங்கினார். சுவாமிநாதன் 1906ஆம் ஆண்டில் 4வது ஃபாரம் படிக்கும் பொழுது ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜான் மன்னர் என்ற நாடகத்தை மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய பொழுது அதிலே ஆர்த்தர் இளவரசன் வேடத்தில் அற்புதமாக நடித்தது சுவாமிநாதன் தான். அப்பொழுது வயது அவருக்கு 12 மட்டுமே. நாடகத்திலும் முதல் பரிசு சுவாமிநாதனுக்கு தான். அவரது நடிப்பை கண்டு மகிழ்ந்த பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் மறுநாள் சாஸ்திரிகளின் வீடு தேடி வந்து சுவாமிநாதனை பாராட்டினார்கள். சுவாமிநாதனின் பெற்றோருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இருந்த போதிலும் சுவாமிநாதனின் தாய் ஊர்கண் பட்டுவிடுமே என்று அன்றிரவு சுவாமிநாதனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டார். நாட்டையே திருஷ்டியிலிருந்து காக்க வந்த ஜகத்குரு இவர்தான் என்பது அப்போது அந்த தாய்க்கு தெரியவில்லை. காஞ்சி காமகோடி மடத்தின் 66வது பீடாதிபதியாக இருந்தவர் சந்திரசேகரர். அவர் திண்டிவனம் தாலுகாவில் உள்ள பெருமுக்கல் என்ற கிராமத்தில் 1906ஆம் வருடம் தங்கி சாதுர்மாச விரதம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமிநாதனின் தந்தை குடும்பத்துடன் சென்று சுவாமிகளை தரிசனம் செய்தார். பூஜை செய்து கொண்டிருந்த சுவாமிகளின் பார்வை சிறுவன் சுவாமிநாதனின் மேலே விழுந்தது. அவனை கூப்பிட்டு பேசினார் சுவாமிகள். பல கேள்விகளையும் கேட்டார். எல்லாவற்றிற்கும் மிகவும் சிறப்பாக பதில் சொன்னான் சுவாமிநாதன். தனக்கு பின்னால் காஞ்சி மடத்தை அலங்கரிக்கும் ஒரு மகா புருஷனாக சுவாமிநாதன் வருவான் என்று அவருக்கு அப்பொழுதே தீர்க்க தரிசனமாக தெரிந்தது. 1907ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் 12 வயதான சுவாமிநாதனும் அவரது அன்னையாரும் அன்னையாரின் சகோதரியும் கலவைக்கு பயணமானார்கள்.
காரணம், அந்த சகோதரியின் பிள்ளைக்குத்தான் காஞ்சி ஆச்சாரியாளாக காமகோடி பீடாதிபதியாக தகுதி உள்ளது என்பதும், அவரது குருவானவர் கலவையில் சமாதி ஆனார் என்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. இருந்த ஒரு மகனும் சங்கராச்சாரியார் ஆகிவிட்டால் பாசத்தால் துடிக்கும் தமது சகோதரியை ஆறுதல் படுத்தத்தான் சுவாமிநாதன் தயாரான மகாலட்சுமி அம்மையார் பயணப்பட்டது. இதற்கு இடையில் காஞ்சிபுரத்தில் மடத்தில் அவர்கள் தங்கினர். அப்பொழுது கலவையினின்று வந்த ஒரு வண்டியில் சங்கர மடத்தைச் சார்ந்த மேஸ்திரியும் சிலரும் தம்முடன் சுவாமிநாதனை ஏற்றிக்கொண்டனர். வேறொரு வண்டியில் மகாலட்சுமி அம்மையாரும் அவரது சகோதரியும் மற்றவர்களும் கலவைக்கு பயணப்பட்டனர். வண்டியில் செல்லும் பொழுது சுவாமிநாதனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தார் அந்த மேஸ்திரி. காஞ்சி ஆச்சாரியாளாக ஆகியுள்ள சுவாமிநாதனின் ஒன்றுவிட்ட சகோதரர் எதிர்பாராமல் ஜுரத்தின் காரணமாக இறைவனடி சேர்ந்தமையால் உடனே திண்டிவனம் சென்று சுவாமிநாதனை அழைத்து வர உத்தரவாகியுள்ளது என்றும், எதிர்பாராமல் காஞ்சிபுரத்திலேயே சுவாமிநாதனை பார்க்க கூடியதாகிவிட்டது என்றும், அடுத்த ஆச்சாரியாளாக பீடமேறப் போகிறவர் இந்த சுவாமிநாதன் தான் எனவும் அந்த மேஸ்திரி கூற சுவாமிநாதன் அதிர்ச்சிக்கு உள்ளானார். ஆறுதல் கூற வந்த தமது அன்னையாருக்கு இப்பொழுது ஆறுதல் அளிக்க வேண்டிய நிலையில் இவர் உள்ளார். ஓடும் வண்டியிலேயே ராமநாம ஸ்மரணம் செய்த சுவாமிநாதனின் தந்தையாருக்கு தந்தி கொடுக்கப்பட்டது. கலவையில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளாக 68வது காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக அமர்வதற்கு சுவாமிநாதனுக்கு சந்நியாசம் தரப்பட்டது. மகா பெரியவரே அவருடைய பயோகிராஃபியில் இவ்வாறு எழுதியுள்ளார். நான் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மண்டியிட்டு படுத்திருந்தேன். அதிர்ச்சி அடைந்தேன். மீதமுள்ள பயணத்தின் போது எனக்கு தெரிந்த ஒரே ஆன்மீக பிரார்த்தனைக்கான மந்திரம் ராம ராமா. அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே என் பயணத்தை தொடர்ந்தேன் என்று கூறுகிறார். பின்னர் சுவாமிநாதன் முறைப்படி 13/2/1907 பராபவ வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று பீடாதிபதியானார். அப்பொழுது அவருக்கு வயது 13. அன்று முதல் அவரது திருநாமம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று ஆனது. ஆதிசங்கரரைப் போல முண்டனம், தண்டம், கமண்டலம், காஷாயம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு சந்நியாசியானார் ஸ்ரீ சந்திரசேகரர். 1915ஆம் ஆண்டு சங்கர ஜெயந்தி அன்று மடத்தின் நிர்வாக பொறுப்பை சுவாமிகள் ஏற்றுக்கொண்டார். காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகள் மேலக்கரை வீதியில் அமைந்துள்ள கும்பகோணம் மடத்தில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றார். சுவாமிகளின் பிரதம வேதாத்தியன குரு ஸ்ரீ அனந்தநாராயண ஸ்ரௌதிகள். பிறகு பல தலங்களை தரிசித்துவிட்டு கும்பகோணம் வந்து சில காலம் தங்கினார். அதன் பின்னர் மகேந்திரமங்கலத்தில் பர்ணசாலை அமைத்து அங்கு தங்கி சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தக்க பண்டிதர்களை கொண்டு அபிவிருத்தி செய்து கொண்டு தனது வினயத்தாலும் வேதாவிலாசத்தாலும் பிரகாசித்தார். 1914ஆம் ஆண்டு கும்பகோணம் ஸ்ரீமடத்திற்கு திரும்பி வந்தார். அங்கு 4 வருடங்கள் தங்கி கலைகளுக்கு பெருநிதியாகவும் மேதைகளும் வியக்கும்படி பாண்டித்யம் நிறைந்தவராகவும் அருளாட்சி செய்தார். 1919ஆம் ஆண்டு விஜய யாத்திரையை மேற்கொண்ட பெரியவர் 20 வருடங்கள் தன் திருப்பாதங்களால் நடந்தே இந்த பாரத பூமியின் மண்ணை மேலும் புனிதமாக்கினார். பல 100 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ ஆதிசங்கரர் சீர்திருத்தி வைத்த நமது உயர்ந்த சனாதன மதம் மறுபடியும் மேலை நாகரிகத்தால் நிலை குலைந்தது. மூடவாதங்களினாலும் குருட்டுத்தனமான செய்கைகளினாலும் மனம் தடுமாறிய பாரதத்தை மகா பெரியவர் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துச் சென்றார். நாளடைவில் தவத்தின் திருவுருவமான ஸ்ரீ பெரியவர் வைதிக மார்க்கத்தில் உறுதியையும் ஆத்ம பலத்தையும் உறுதுணையாக கொண்டு வீடு நடை போட்டு மக்களை அவர் பின்தொடர வைத்தார். சுவாமிகள்
வேத அத்தியனம், தர்மசாஸ்திரம், புராண மரபுகள் ஆகியவற்றுக்கு மேலும் புத்துணர்ச்சி ஊட்டினார். ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளிய முறையில் பக்தியுடனும் உற்சாகத்துடனும் தீவிரமாகவும் வாழ்ந்தார். சுவாமிகளால் பல கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மானாமதுரையில் சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதியையும் கண்டுபிடித்தார். நமது பாரத பூமியில் உள்ள அனைத்து மடாதிபதிகளையும் ஒன்று சேர்த்து மதச்சார்பின்மையால் வரும், அதுவும் இந்து மதத்தின் ஆணி வேரை நறுக்குவதற்கு நடக்கும் காரியங்களிலிருந்து நமது மதத்தை நாம் தான் ரட்சிக்க வேண்டும். வீறு இருந்தால் அது மீண்டும் துளிர்த்து தழைக்கும். மற்ற மதத்தினருக்கும் நிழல் தந்து கனி தந்து களைப்பையும் பசியையும் ஆற்றும். உலகம் அன்னையை போன்ற நமது துவேஷமற்ற மதத்தை நாம் அழியாமல் பாதுகாப்போம் என்றும் சொன்னார். அதற்காகவே பாடுபட்டார். ஆதிசங்கர பகவத்பாதருக்கு ஒப்பான தவமும் கீர்த்தியும் நினைவையும் வலிமையும் வாய்ந்தவராக திகழ்ந்து வந்தார் பெரியவர். தன்னை அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்கினார். சுகமான சயனத்தை துறந்து வெறும் கட்டாந்தரையில் சயனித்தார். பலவிதமான பழங்கள் கூடை கூடையாக இருந்தும் பச்சை தண்ணீர் கூட பருகாமல் பிரம்மானந்தத்தில் லயித்திருப்பார். நாம் அன்போடு அளிக்கும் அற்ப பொருளையும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வார். பெரியவர் பீடாதிபதியாக இருந்த காலத்தில் மத உணர்ச்சி என்பதே மக்களிடம் நசித்து போயிருந்தது. விஞ்ஞானம், மேல்நாட்டு நாகரிகம் ஆகியவை ஒரு புறமும், சுதந்திர போராட்டம், அரசியல் உணர்ச்சி என்று மறுபுறமும் கொந்தளித்து கொண்டிருந்த பொழுது அந்த சூழலில் சனாதன தர்மத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டி மிகப்பெரிய பணியை செய்தார் பெரியவர். நமது நாடு சுதந்திரமான ஆகஸ்ட் 15, 1947 அன்று மகா சுவாமிகள் அற்புதமான ஒரு அனுகிரக செய்தியையும் வெளியிட்டார். அதை ஒரு பொக்கிஷம் என்றே கருதலாம். இன்றைக்கு வேத சப்தங்கள் எங்கும் முழங்கிக் கொண்டிருப்பதற்கு மகா பெரியவர் அருள்தான் காரணம். அநேக ஆலயங்களில் திருப்பணி நடந்து குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளன என்றால் பெரியவருடைய பிரயாசையே காரணம். மகா பெரியவருக்கு தெரியாத கலைகளே இல்லை. அவருடைய பேச்சில் வேதம் இருக்கும். அறிவியல், சங்கீதம், சரித்திரம் போன்ற எல்லா விவரங்களும் இருக்கும். சனாதன தர்மத்தை நிலைநாட்டி மகத்தான பல சாதனைகளை செய்தவர் பெரியவர். அபாரமான ஞான திருஷ்டி இருந்தும் தம்மை எளியவராக்கி கொண்டு நம் நிலைக்கு இறங்கி வந்து சாதாரண மனிதரைப் போல அருள் புரிவார். மேலை நாட்டு தத்துவ விஞ்ஞானிகள் பலரும் நமது மகா பெரியவரை கண்டு வியந்தார்கள். மக்கள் எல்லோருமே, குறிப்பாக ஏழைகள் வருந்தாமல் வாழ வேண்டும் என்று பெரும் நோக்குடன் கருணை உள்ளம் கொண்டு அல்லும் பகலும் உலகக்ஷேமத்தையே மனதில் கொண்டு மீண்டும் மீண்டும் யாத்திரை செய்து மகா பெரியவருக்கு சுமார் 17 மொழிகள் தெரியும் என்று கூறுவர். சுலபமான விளக்கத்துடன் எதையும் எளிதாக விளக்கிச் சொல்வார். அத்வைதத்தையும் புராணத்தையும் கலாச்சாரத்தையும் பக்தியையும் சனாதன தர்மத்தையும் பாதுகாத்து அனைவருக்கும் புரியும்படி பல சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார். இந்த கலியுகத்தில் கடவுள் மானிட ரூபமாக வந்திருக்கிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருவது சகஜம்தான். ஆனால் நாம் கலியுக கடவுளான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தரிசித்து அங்கே அவர் நடத்தி காட்டும் அற்புதங்களை பார்த்திருப்போமானால் இந்த சந்தேகமே வரவே வராது. ஒருமுறை 10 வயது பாலகன் சென்னையில் மேல் மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்துடன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் செல்லப்பட்டதாக ஒரு மாபெரும் அதிர்ச்சியான தகவல் பரமாச்சாரியாரிடம் கூறப்பட்டது. எல்லா விவரமும் தெரிவித்தவுடன் மகா சுவாமிகள் சில நிமிடங்கள் மௌனமாகவே இருந்தார். ஒரு சில நிமிடங்கள் கழித்து தாம் பூஜித்த விபூதி பிரசாதத்தை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் சொன்னார். அந்த விபூதி பிரசாதத்தை கொடுத்து அந்த பாலகனுடைய நெற்றியில் இடும்படி கட்டளையிட்டார் ஸ்ரீ மகா சுவாமிகள். பயம் எதுவும் தேவையில்லை, குழந்தை நல்லபடியாக மீண்டும் பிழைத்து நடமாடுவான் என்று தைரியம் கொடுத்து அனுப்பினார்.
அப்பொழுதுதான் அந்த குழந்தையை அவசர பிரிவில் இருந்து ஸ்கேன் செய்வதற்காக ஆஸ்பத்திரியில் சக்கரப்படுக்கையில் வைத்துக்கொண்டு தள்ளிக்கொண்டு போனார்கள். அந்த நிலைமையில் அவரது நெற்றியில் எப்படியோ மகா சுவாமிகள் கொடுத்த விபூதி இடப்பட்டு விட்டது. சில மாதங்களிலேயே அந்த பாலகன் பூர்ணமாக குணமடைந்து வீட்டிற்கு வந்துவிட்டான். மற்ற குழந்தைகளைப் போலவே அவன் படிப்பை முடித்து விட்டான். இப்பொழுது நல்ல நிலைமையில் உள்ளான். உலக வரலாற்றிலேயே இது போன்ற சம்பவம் நடந்ததுண்டா? சுக்கு நூறாக உடைந்த மண்டை ஓடு ஒன்று சேர்ந்ததுண்டா? பிரித்து போன மூளை நரம்புகள் ஒன்றுபட்டதுண்டா? மறைந்த கண் பார்வை திரும்பி தானாகவே வந்ததுண்டா? சுயநினைவே வராது என்று மருத்துவர்கள் கூறிய முடிவையே மாற்றி தெளிவாக பேச வைத்ததுண்டா? இப்படி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட அதிசயங்கள் அனைத்தையும் ஸ்ரீ மகாசுவாமிகள் ஒருவரால் தான் நடத்தி காட்டும். இன்றும் நாம் அந்த காஞ்சி பெரியவரை மனதால் ஸ்மரித்தாலே பல துயரங்களிலிருந்து விடுபடலாம். ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தனது கருணை பார்வையாலும் தீர்க்க தரிசனத்தாலும் உலக மக்களை உய்வித்த அந்த நடமாடும் தெய்வம் 8/1/1994 அன்றைய தினம் சித்தியடைய போகிறார் என்று யாருக்குத்தான் தெரியும். பெரியவா அன்றைய தினம் யாருக்குமே தரிசனம் தரவில்லை. ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தாராம். ஒரு சிலர் மட்டும் வேத பாடசாலை துவங்குவதற்கான பத்திரிகையை பெரியவாளிடம் காட்டினர். அதை வாங்கி படித்தவர் அதிலிருந்த தன்னுடைய பெற்றோரின் புகைப்படத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டார். பிறகு தன்னுடைய பாதுகைகளை அவர்களிடம் தந்தார். இந்த பாதுகைகளை எடுத்துண்டு போ, ஈச்சக்குடி வேத பாடசாலையில் வை, நன்னா நடக்கும் என சொல்லாமல் சொல்லி ஆசி வழங்கினார். ஈச்சக்குடி வேத பாடசாலை அவரின் பேரருளால் இன்றைக்கும் நன்கு இயங்கி வருகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, சிவ சிவ சங்கர, பவ பவ சங்கர, பவ பவ சங்கர, சிவ சிவ சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, காமாட்சி சங்கர, காமகோடி சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜகத்குரு சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.